ஒரு முறை இப்படி புதுசாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா சேர்த்து செவர வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை ஆற விட்டு எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக சுக்கும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து சூடான தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்து கையில் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்திங்கன்னா பொல பொலன்னு வரணும். புட்டு மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. சுடு தண்ணி ஊற்றி பேசிஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்து ஃபில் பண்ணி இட்லி பிளேட்டில் அடுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான பச்சைப்பயிறு கரண்டி புட்டு ரெடி. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.